வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, கால் சம்மந்தப்பட்டது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இதில் பார்க்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது கால் கொஞ்சம் வீக்கமாகவோ, அதாவது கால்னா முழங்காலிருந்து பாதம் வரைக்குமே கால் கொஞ்சம் வீக்கமாகவோ, ஒரு ஹெவியாக பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோ, அல்லது அந்த காலில் ஒரு பெரிய மண்புழு ஒன்று உள்ளே படுத்துருக்கிற மாதிரி, அல்லது ஒரு பாம்பு மாதிரி ஒன்று வளைஞ்சு பாம்பு ஒன்று காலுக்குள்ளே தோல் கீழே படுத்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வீக்கமாக நெல்லியாக ஒரு ஸ்ட்ரக்சர் கால் இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அது வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீங்கிய இரத்த குழாய்கள் என்று சொல்லலாம். அதைய வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அது. அதனால தான் கால் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் தான். இருந்தாலும் எங்கிட்ட வர பல நோயாளிகள் வந்து முழங்கால் வலி, கணுக்கால் வலி அல்லது கெண்டைக்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கால் பாரமாக இருக்குது சார், நடந்தால் வலிக்கு, ரொம்ப நேரம் நின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. நான் அவங்கள ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது இரத்த குழாய்கள் வீங்குது, அதாவது விரிவடையுது. உடம்புல பார்த்தோம்னா இருதயம் இருக்குது. இருதயம் ஒரு பம்ப் மாதிரி. அது வந்து இருதயம் சுருங்கி விரியும் பொழுது என்ன ஆகுன்னா, சுருங்கும் பொழுது இருதயத்திலேருந்து ரத்தத்தை உடம்புல எல்லா பகுதிகளுக்குமே அது பம்ப் பண்ணி அனுப்புது. ஸோ அதே மாதிரி தான் காலுக்கும் ரத்தங்க போகுது. இருதயத்திலேருந்து காலுக்கு ரத்தத்தை கொண்டு போகிறது தமனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தமனிகள் ஆர்ட்ரிஸ் மூலமாக இருதயத்திலேருந்து ரத்தம் வந்து காலுக்கெல்லாம் போகுது. உடம்பில் மற்ற பகுதியில் காலிலிருந்து ரத்தத்தை இருதயத்துக்கு கொண்டு வரும் சில இரத்த குழாய்கள் கொண்டு வரும். அதை சிரை அப்படின்னு சொல்லுவோம், வெயின்ஸ். ஸோ ஆர்ட்ரி அப்படிங்கிற இரத்த குழாய் மூலமாக இருதயத்திலேருந்து ரத்தம் உடம்பில் எல்லா பகுதிகளுக்கும் போகுது. உடம்பில் வெளிப்பகுதியிலிருந்து இருதயத்துக்கு வெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சிரைகள் மூலமாக ரத்தம் இருதயத்துக்குள்ளே வருது. ஸோ இதான் பேசிக்கான மெக்கானிசம். காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் பார்த்தோம்னா ரொம்ப எளிதாக போயிடும். ஏன்னா நிற்கிறோம், உட்காரோம் அப்படிங்கும் பொழுது புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால இருதயம் கொஞ்சம் பம்ப் பண்ணும்போது காலுக்கு ஈஸியாக ரத்தம் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி ஈஸியாக போயிடும். ஆனால் கீழேருந்து மேலே இருதயத்துக்கு வரணும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். ஏன்னா அந்த இருதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாய்களை நம்முடைய கெண்டைக்கால் இருக்கிற சதைகள் சுருங்கி விரியும் பொழுதும் அல்லது கால் மேலே நீட்டி மடக்குன்ற பொழுதும் அந்த காஃப் மசில் வந்து பம்ப் பண்ணும். இது வந்து பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெண்டைக்கால் மசில் வந்து வெளியேறக்கூடிய ஒரு இருதயம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மசில் சுருங்கி விரியும் பொழுது அது ரத்தத்தை பம்ப் பண்ணி அங்கேருந்து மேலே இருதயத்துக்கு ரத்தம் வரும். இது எப்படி நம்ம போர்வெல்லேருந்து பம்ப் பண்ணி மேலே டேங்க்குக்கு போகுது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த ரத்தம் காலிலிருந்து இருதயத்துக்கு வர வழியில் காலில் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரத்த குழாய்க்குள்ளே சின்ன சின்ன வால்வுலாம் இருக்கும். ஸோ இந்த வால்வுகள் வந்து ஒரு வழிப்பாதை, அதாவது கீழேருந்து ரத்தத்தை மேலே மட்டும்தான் விடும், மேலேருந்து கீழே லீக்காக விடாது. ஸோ இந்த வால்வு வந்து ஒரு வழியாக திறந்து மூடக்கூடிய வால்வுகள். ஸோ இந்த வால்வு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் பிளட் வந்து காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணி இருதயத்துக்கு வருது. சில சமயங்களில் இந்த வால்வுகள் டிஃபெக்ட் இருக்கும். இந்த வால்வுகள் வந்து சரியாக மூடாததுனால அந்த வால்வில் ரத்தம் கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லீக்கான ரத்தம், அதாவது 100% மேலே போகாமல் ஒரு 10% 20% ரத்தம் வந்து லீக் ஆகி அது காலில் இருக்கிற ரத்த குழாய்களே தங்கிருச்சுன்னா அதுதான் வெரிகோஸ் வெயினுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டால், ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்க. உதாரணத்துக்கு பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறாங்க, டிரைவரில் இருக்காங்க, பவுலும் பட்டறைகளில் ரொம்ப நேரம் நின்று நூல் போடுறாங்க, தார் போடுறாங்க, தறி நெசவுகளில் இருக்காங்க, நர்சஸ் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறாங்க, டாக்டர்ஸ் ரொம்ப நேரம் நின்று சர்ஜரி பண்ணுறாங்க, அதே மாதிரி தோட்ட வேலைகள்லாம் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் நின்று நடந்து வேலை செய்கிற பல பேருக்கு இந்த பிரச்சனை வருது. ஏன்னா அது கால் ரொம்ப நேரம் கீழே நின்றுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக கீழே தேங்குது. ஸோ அதிகமாக பம்ப் பண்ண வேண்டியிருக்குது. இந்த பம்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் பல பேருக்கு இந்த வால்வுகளில் டிஃபெக்ட் ஆகி அதனால் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அது காலிலே தேங்குது. இதுதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெரிகோஸ் வெயின் ரொம்ப பரவலாக நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி கால் வீங்கிடுச்சு டாக்டர், அல்லது வலியாக இருக்குது டாக்டர், ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நின்னவே கால் ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, காலில் இந்த மாதிரி வளைவாக ஏதோ விரிவடைஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு பூச்சி பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. இதெல்லாம் வந்து மைல்டு டு மாடரேட் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு. சில பேஷண்ட்ஸு ரொம்ப வருஷக்கணக்கில் இதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெயின் கொஞ்சம் விரிவடைஞ்சு ரொம்ப பெருசாகி கணுக்கால் சுற்றிலையும் அப்படியே ரத்தம் நிறைய தேங்கி கணுக்கால் சுற்றி புண்ணாயிடும். வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக
பிக்மெண்டேஷன் ஆகி நிறைய நிறமித்துகள், கருப்பு நிறமித்துகள்லாம் படிஞ்சு கருப்பாக இருக்கும், வீக்கமாக இருக்கும், அப்படியே புண்ணாயிரும், நாளடைவில் அப்படியே புண்ணாயிரும். அந்த புண்ணு பார்த்தோம்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேல் தோலெல்லாம் உறிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி வெரிகோஸ் அல்சரே ஒரு தனி கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும், பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். மெயினாக வந்து கணுக்கால் உள்பக்கமாக அந்த அல்சர், அந்த புண்ணு இருக்கும். ஸோ அது பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும், சில சமயம் பஸ்ஸெல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த ஸ்கின் எல்லாம் அழுகி இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் இந்த வெரிகோஸ் அல்சரில் என்ன ஆகுனா, ஈவன் இந்த வெயினே கூட ஏதாவது ஒரு தெரியாதனமாக ஏதாவது ஒரு சம்திங் பட்டுருச்சுன்னு வைங்களேன், ஒரு நார்மல் ஒரு கட்டிலோடைய நுனியோ அல்லது ஏதாவது ஒரு குச்சியோ அல்லது ஏதாவது ஒரு இரும்பு கம்பி ஏதோ பட்டுச்சுன்னா ரத்தம் வந்து ஒரு பைப்லேருந்து போகிற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்தம் ஆல்ரெடி தேங்கி இருக்குது, ஒரு சின்ன காயானால் போதும் பீச்சி அடித்து ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி கவனமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த வெரிகோஸ் வெயினை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தான். பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸு நம்ம பார்த்து கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணி அந்த வெயின்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த சிறை இரத்த குழாய்கள் வந்து வீங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, அது எவ்வளோ தூரம் புண்ணாக இருக்குது, கலர் சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து வெரிகோஸ் வெயின் கிளினிக்கலாக பண்ணக்கூடிய டயக்னோசிஸ் தான். ஆனால் இந்த டயக்னோஸ் வந்து ஆக்சுவலாக எந்த இடத்துல லீக் ஆகுது, ஆக்சுவலி நம்முடைய காலுக்கு இருக்கிற ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா 2 அடுக்காக இருக்கும். சூப்பர்ஃபிஷியலாக ஒரு வீனஸ் சிஸ்டம் இருக்கும், கீழே மசில்குள்ளே டீப் வீனஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ 2 அடுக்குகளாக காலிலிருந்து ரத்தம் வந்து இருதயத்துக்கு வர்றதுக்கு அந்த இயற்கை அப்படி ஒரு அமைப்பு பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் வந்து மேலடுக்கில் பிளட் லீக் ஆகிறது தான் மெயினாக இந்த பிரச்சனைக்கே காரணமாகும். ஏன்னா டீப்பில் இருக்கிற, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து ஈஸியாக ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அந்த மேலடுக்கில் இருக்கிறது தான் இந்த மாதிரி தோல் கீழே இருக்கிறதுனால அது ஈஸியாக டைலேட் ஆகும், ஈஸியாக நமக்கு தெரியும், ஈஸியாக காலில் வீக்கது கொண்டு வந்துடும், ஈஸியாக புண்ணையும் கொண்டு வந்துடும். ஸோ மெயினாக இந்த வெரிகோஸ் வெயின் வந்து மேலடுக்கில் இருக்கக்கூடிய வெயின் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். அது எங்கே லீக் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டியூப்ளெக்ஸ் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நார்மலாக லாங் சஃபினஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் சஃபினஸ் வெயின் சொல்லுவோம். அதாவது காலிலிருந்து இருதயத்துக்கு மேலே ரத்தம் கொண்டு போகிற இந்த முக்கியமான இரத்த குழாய்கள் இதெல்லாம். ஸோ இந்த சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுது, எந்தெந்த இடத்துல வேல்வுகள் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த டியூப்ளெக்ஸ் அல்ட்ராசவுண்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். மெயினாக நிற்க வச்சு அந்த எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சி அதை மார்க் பண்ணி கொடுப்பாங்க, இந்தந்த இடத்துலலாம் லீக் ஆகுது அப்படின்னு மார்க் பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமான லீக் வந்து எங்கே இருக்கும்னா, காலிலேருந்து வர ரத்த குழாய்களும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மெயின் ரத்த குழாய் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். ஹெமரல் வெயினில் இந்த சஃபினஸ் வெயின் போய் ஜாயிண்ட் ஆகும். மெயினாக அந்த இடத்துல தான் வந்து பல பேருக்கு பிளட் லீக் ஆகும். ஸோ அந்த இடத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி எந்த இடத்துல லீக் ஆகுது, எவ்வளோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி சொன்னால் தான் அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, அது எந்த அளவுக்கு காலை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். நிறைய பேர்த்துக்கு ஆரம்ப கட்டத்தில் வருவாங்க, அதாவது கொஞ்சமாக வீக்கம் இருக்கும், கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கும், கொஞ்சம் வலி இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மெயினாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து வெரிகோஸ் வெயின் வந்தால் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மறுபடியும் போய் 12 மணி நேரம் நின்னாங்க அப்படின்னா இது மறுபடியும் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலில் சரி பண்ணால் கூட இன்னொரு காலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரொம்ப நேரம் நிற்காமல் அவாய்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதில் சில பேர் வேலைகளை சேஞ்ச் பண்ண வேண்டி வரலாம், அல்லது வேலையை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய வேலை பளுவையும் பொறுத்து அவங்க முடிவு பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நீண்ட நேரம் நிற்பதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் சில பயிற்சிகள், அதாவது காலை மடக்கி நீட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு கொஞ்சம், அதாவது ஆங்கிள் மூமெண்ட்ஸு, முழங்கால் மூமெண்ட்ஸு, இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணி அந்த இரத்த குழாய்களில் ரத்த ஓட்டத்தை ப்ராப்பராக வச்சுருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த சில பயிற்சிகள் வந்து இம்பார்ட்டண்ட்டு. சில சமயங்களில் இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவோம், அது சாக்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். அந்த சாக்ஸ் போட்டு நல்லா தொடை வரைக்கும் அந்த சாக்ஸ் நல்லா போட்டால் அது அந்த இரத்த குழாய்கள், விரிவடைந்த இரத்த குழாய்களை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கனால அந்த இரத்த குழாயில் ரத்தம் வந்து மறுபடியும் அதிகமாக தேங்காது. ஸோ அது கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் போடலாம். கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது கிரிப் பேண்டேஜ் மாதிரி கூட போடலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிளான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சிம்பிளான சில அப்ளையன்சஸ் மூலமாக இது நல்லாவே கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். சில சமயங்களில் வந்து சில மருந்து மாத்திரைகள் தேவைப்படலாம். அதே மாதிரி வெரிகோஸ் அல்சர் என்று புண்ணு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சிரமமானது தான். ஏன்னா
புண் ஆகுது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அந்த அந்த வெரிகோஸ் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நாள் ரத்தம் தேங்கி அது சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணி வெளியே புண் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் வெரிகோஸ் அல்சர் புண்ணோட வரக்கூடிய வெரிகோஸ் வெயின்னா கட்டாயம் நம்ம இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி இமீடியட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். பல நோயாளிகளுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா, நைட் டைமில் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் வேலைக்கு போய் தான் சார் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிற பல பேர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் நைட் டைம்லையாவது நீங்கள் 2 தலையணை வச்சு கால் உயரம் வச்சு படுங்க, இந்த கம்ப்ரெஷன் பேண்டேஜ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். சப்போஸ் ரொம்ப அதிக அளவில் இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குது, புண்ணே ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப வலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 2-3 வகையான ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது இந்த இரத்த குழாய்களுக்குள்ளே ஒரு கத்தீட்டர் ஒன்று பாஸ் பண்ணி அந்த கத்தீட்டர் மூலமாக உள்ள ஹீட் ஜெனரேட் பண்ணி எண்டோவாஸ்குலர் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்ளேஷன் வந்து லேசர் அப்ளேஷன் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இருக்குது. அந்த அப்ளேஷன் மூலமாக அதாவது ரத்த குழாய்களுக்குள்ளே அந்த கத்தீட்டரை பாஸ் பண்ணி அந்த ரத்த குழாய் உள்பக்கம் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ உள்பக்கம் பூரா ஒரு ஹீட் ஜெனரேட் பண்ணி டேமேஜ் பண்ணால் அந்த ரத்த குழாய்கள் ஒட்டிக்கும். ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியல் நான் சொன்னேன் மேலடுக்கில் இருக்கிற ரத்த குழாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த ஃப்ளோவையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டா அந்த மேலே இருக்கிற ரத்தம் தேங்கெல்லாம் நின்றும். ஆனால் அங்கிருந்து ஜென்ரேட் ஆகிற பிளட் எல்லாமே வந்து கீழடுக்கு வழியாக நார்மலாக போயிடும். இதுதான் அதனோட ஐடியா. ஸோ அந்த மேலடுக்கில் இருக்கிற ரத்த குழாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்டோவாஸ்குலர் அப்ளேஷன் மூலமாக ஃபுல்லாகவே சீல் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைஞ்சிரும். இது லேட்டஸ்டான டெக்னிக். ஆனால் காலங்காலமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய 100% ஷூர் ஷாட் அப்படின்னு ஒரு டெக்னிக் இது வேணும் அப்படின்னா அது வந்து ஓப்பன் சர்ஜரி. ஓப்பன் சர்ஜரி அப்படிங்கிறது பெரிய அளவு ஓப்பன் பண்ணி பண்ணுறது, அது சின்ன சின்ன மினி ஓப்பன் மாதிரி தான், கொஞ்சம் தான், மேபி ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்னா எந்தெந்த இடத்துல லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேடியாலஜிஸ்ட் மார்க் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அல்ட்ராசவுண்ட் டியூப்ளெக்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க் பண்ண இடங்களில் லீக் ஆகிற வெயின்களை மட்டும் ஓப்பன் பண்ணி அதை ரிசெக்ஷன் பண்ணி அதை வந்து லைகேட் பண்ணால் அதை இடத்த வந்து கட் பண்ணி அதை அந்த துவாரங்களை வந்து அடைச்சிடுறது. உதாரணத்துக்கு ஒரு 4 இடங்களில் லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா 4 இடத்துலையுமே சின்ன சின்ன ஓப்பன் பண்ணி அந்த லீக் ஆகிற இடங்களை கட் பண்ணி லைகேட் பண்ணி அதை அடைச்சிடுறது. அதே போல் இந்த லாங் சஃபினஸ் வெயின் சொல்லணும் இல்லையா, அந்த பெரிய ரத்த குழாய் போய் ஃபெமரல் வெயின் அப்படிங்கிற ஒரு ரத்த குழாயில் சேருது இல்லையா, அந்த இடத்துல தான் மெயினாக லீக் இருக்கும். அந்த இடத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த ரத்த குழாயிலும் அடைச்சிருது. ஸோ மேலடுக்கில் செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை, அதாவது கால்லேருந்து இறுதி கொண்டு போகிற அந்த சிஸ்டத்தை டோட்டலாக பிளாக் பண்ணிட்டோம்னா கீழடுக்கு மூலமாக ரத்தம் ஆஸ் யூஷுவல் போயிட்டே தான் இருக்கும். ஸோ மேலடுக்கில் இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அது சால்வ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இந்த லைகேட் பண்ணி அந்த ரத்த குழாய் ரிசெக்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், வலி குறைஞ்சிரும், காலில் ஹெவினஸ் இருக்காது. இந்த வெரிகோஸ் அல்சர் கூடி சீக்கிரமே அது ஆறிடும். ஸோ நிறைய பேர் இந்த வெரிகோஸ் அல்சர் வந்து பெரிய தொந்தரவு பண்ணும். என்கிட்ட சில பேஷண்ட் வருவாங்க, சார் 5 வருஷமாக பார்த்துட்டுங்க சார், அந்த புண்ணை ஆற மாட்டேங்கிட்டு வருவாங்க. ஆனால் பார்த்தா அது வெரிகோஸ் அல்சராக இருக்கும். நீங்கள் வெரிகோஸ் வெயினை சரி பண்ணாமல் அந்த வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்தவே முடியாது. சும்மா க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த புண்ணு ஆறாது. ஸோ இந்த ஆறாத புண்ணை ஆற வைக்கிறதுக்கு ஒரே வழி அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த வெரிகோஸ் வெயின்களை லைகேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சில அந்த அப்ளேஷன் பண்ண பேஷண்ட் கூட சில சமயம் ரெக்கரன்ஸ் வரதை பார்த்துருக்குறோம். ஏன்னா அந்த ரத்த குழாய்க்குள்ளே விட்டு அந்த ரத்த குழாய் எல்லாத்தையும் அடைச்சிடுவாங்க. ஆனால் சில வருஷங்கள் ஆகும்பொழுது என்ன ஆகுனா மறுபடியும் அதில் வந்து ரீகனலைஸ் ஆகிக்கும். அந்த ரத்த குழாய்கள் மறுபடியும் இயற்கை வந்து அதை ரத்தோட்டத்தை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். அப்போ வந்து மறுபடியும் அதை லீக் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் ரிசெக்ஷன் பண்ணி அந்த ரத்த குழாய் கட் பண்ணி லைகேட் பண்ணிட்டோம்னா அதில் மறுபடியும் வந்து ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ட்ரெடிஷ்னலாக ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக ப்ரூவ் பண்ண டெக்னிக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு ஷூ ஷாட், ஒரே சர்ஜரியில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயந்தான். எல்லா பக்கங்களும் செய்யப்படக்கூடிய ஒரு சிகிச்சை நம்ம ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறோம். ஸோ இந்த கால் வலி, வீக்கம், இந்த ரத்த குழாய் சுருண்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.